திரைப்பட இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் மாரடைப்பால் காலமானார். காலையில் நடைபயிற்சியில் ஈடுபட்ட பிறகு வீடு திரும்பிய நிலையில் மயக்கமடைந்து உயிரிழப்பு. நடிகர் பாக்யராஜ் உடலுக்கு சென்னை பெசன்ட் மயானத்தில் இறுதிச் சடங்கு. காலை 11 மணிக்கு நடைபெறும். குடும்பத்தினர் சார்பில் இயக்குனர் பார்த்திபன் அறிவிப்பு. பாக்யராஜின் திரைப்பங்களிப்பை போற்றும் வகையில் அவரது இறுதிப் பயணத்திற்கு அரசு மரியாதை. முதலமைச்சர் விஜய் உத்தரவு. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள வெள்ளாங்கோவிலில் 1953ஆம் ஆண்டு பிறந்த பாக்யராஜ் இயக்குனர் இமயம் பாரதிராஜாவின் 16 வயது நிலை படத்தில் உதவி இயக்குநராக திரைத்துறையில் அடியெடுத்து வைத்தார். அதிமுகவில் இணைந்த பாக்யராஜ் பின்னர் வெளியேறி 1989 எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தை தொடங்கினார். 2006ஆம் ஆண்டு திமுகவில் இணைந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நிலையில் அதிலிருந்தும் விலகினார். கோவாவில் நேற்று முன்தினம் நடைபெற்ற குஷ்பு மகளின் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்ற பாக்யராஜ் நடிகர் சிரஞ்சீவியிடம் சிரித்து பேசிவிட்டு மேடை ஏறினார். மறைந்த இயக்குனர் பாக்யராஜின் கண்கள் தானம் ஏற்கனவே பதிவு செய்திருந்த நிலையில் கண்களை தானமாக பெற்றுச் சென்ற மருத்துவர்கள் குழு மறைந்த பாக்யராஜின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார் முதலமைச்சர் விஜய். பாக்யராஜின் மனைவி பூர்ணிமா, மகன் சாந்தனு ஆகியோருக்கு ஆறுதல். பாக்யராஜின் மறைவை அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் ஆழ்ந்த வேதனையும் அடைந்ததாக எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் விஜய் பதிவு. தமிழ் திரையுலகுக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என இரங்கல். பாக்யராஜ் உடலுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அஞ்சலி. நுங்கம்பாக்கம் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள உடலுக்கு மரியாதை செலுத்தினார். தன்னை போல மேலும் பலரை இயக்குநர்களாக வளர்த்தெடுத்த பெருமைக்குரியவர் பாக்யராஜ் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் புகழார். இந்திய திரையுலகில் தன்னிகரற்ற திரைக்கதை ஆசிரியரின் மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல். பாக்யராஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி மகன் சாந்தனுவுக்கு ஆறுதல் கூறிய நடிகர் ரஜினிகாந்த். ஆண்டு காலம் தமிழ் திரையுலகில் அசாத்தியமான திறமை, படைப்பாற்றலால் தமிழ் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த நண்பர் என எக்ஸ் பதிவில் புகழாரம். நடிகரும் இயக்குநருமான கே. பாக்யராஜின் உடலுக்கு கமல்ஹாசன் அஞ்சலி. ஒரே மாதத்துக்குள் 2 ராஜாக்களை தமிழ் சினிமா இழந்துவிட்டதாக எக்ஸ் பதிவில் வேதனை. மறைந்த பாக்யராஜ் உடலுக்கு நடிகர் தனுஷ் நேரில் அஞ்சலி. குடும்பத்தினருக்கு ஆறுதல். பாக்யராஜின் மனைவி பூர்ணிமா, மகன் சாந்தனுவுக்கு ஆறுதல் கூறிய நடிகர் சிவகார்த்திகேயன்.
மறைந்த இயக்குனர் பாக்யராஜின் மனைவி பூர்ணிமாவை கட்டியணைத்து ஆறுதல் கூறிய நயன்தாரா. பாக்யராஜ் உடலுக்கு நடிகை கீர்த்தி சுரேஷ் அஞ்சலி. பூர்ணிமாவை அணைத்து ஆறுதல் கூறிய நடிகை த்ரிஷா. பாக்யராஜ் உடலுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்திய நடிகை கீர்த்தி சுரேஷ். இந்தியாவின் சிறந்த திரைக்கதை ஆசிரியர் மறைந்தது அதிர்ச்சியாக உள்ளது. குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் என வெளிநாட்டில் உள்ள இசைஞானி இளையராஜா இரங்கல். உடனடியாக அவரை சென்று பார்க்கவோ இரங்கல் செய்தி அவர் குடும்பத்தாருக்கு தெரிவிக்கவோ இயலாத நிலையில் இருக்கிறேன். என்னுடன் ஆரம்ப காலத்தில் மிகவும் நெருங்கி பழகிய பாக்யராஜ் அவர்கள் மறைவு கேட்டு நான் மிகவும் வருந்துகிறேன். சாதாரண மக்களும் எழுத முடியும், நடிக்க முடியும் என்று காட்டியவர் பாக்யராஜ். பட்டிக்காட்டு இளைஞர்களும் படம் இயக்க முடியும் என்பதையும் காட்டியவர் என கவிஞர் வைரமுத்து உருக்கம். இயக்க முடியும் என்ற நம்பிக்கையை பட்டிக்காட்டு இளைஞர்களுக்கு கொடுத்தவர் பாரதி ராஜா. எழுத முடியும், நடிக்க முடியும் என்ற நம்பிக்கையை சராசரி இளைஞனுக்கு கொடுத்தவர் பாக்யராஜ். இந்த இரண்டு பேரையும் திரையுலகம் மறந்துவிட முடியாது. தமிழ்நாட்டில் 5 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இன்று வழங்கப்படுகிறது போலியோ சொட்டு மருந்து. சென்னை பாலவாக்கத்தில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் விஜய். சென்னை மாநகரில் பல்வேறு இடங்களில் இரவில் வெளுத்து வாங்கிய மழை. பலத்த காற்றுடன் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. வேலூரில் பகலில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் வாட்டிய நிலையில் இரவில் வெப்பத்தை தணித்த மழை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்ததால் தணிந்த வெப்பம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே மின்னல் தாக்கி விவசாயி உயிரிழப்பு.